வத்தல் பொடி தட்டுவோம். வத்தல் பொடி தட்டிட்டேங்க. வத்தல் வந்து காஷ்மீரி பாதி அளவும் இது பாதி அளவுமா தட்டியிருப்பேன். நார்மல் வத்தல் பொடி, காயப்பொடி. இந்த பொடி வந்து 1 ஸ்பூன் தான். அதான் இனி தீ வச்சுக்கலாம். சாரி, தீயை கூட்டிட்டு நல்லெண்ணெய் அப்படியே எல்லா புளிச்சிக்காயும் அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிடுவோம். அதில் உப்பு போட்டு மனம் சம்மனுக்கு. எந்த கலர் பொடியும் போடுறதில்ல. நான் கம்பெனிக்கு ஊறுகாய் செய்கிறதுமே அப்படி தான். எந்த கலர் பொடியும் ஆட் பண்ணதில்லை. அப்படி நேச்சுரல் தான். காஷ்மீரி வத்தல் பொடி வந்து அதிகமாக சேர்த்துக்கிடுவேன். அதுபோல் நான் தயார் பண்ணுற ஊறுகாய் வந்து 6 மாதம் கெடாமல் இருக்கும், 1 வருஷம் கெடாமல் இருக்கும்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் 2 மாதம் வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே மாதம்தான். எங்கள் கம்பெனி ஊறுகாய் சேல்ஸு கொஞ்சம் பைய தான் அப்படியே தான் அப்படி மெதுவாக தான் போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டதையும் சேர்த்து அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அவ்வளோதான். கொடுக்கறத சொல்லி கொடுப்போம், அவ்வளோதான். வேகட்டும். கொஞ்சம் காஷ்மீரி வத்தல் பொடி கொஞ்சம் கம்மியாகுது, கொஞ்சம் சேர்த்துக்கணும். மனம் ஜம்முன்னு இருக்குது. இறக்கும்போது எல்லாம் கொஞ்சம் நல்லா குக்காகி இறக்கும்போது லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் கூட அந்த பொடியை சேர்த்துக்கிடுவேன். அது வாசனை இன்னும் கம்முன்னு இருக்கும். மண் சட்டி பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் மற்ற பாத்திரத்தை விட கொஞ்சம் ரொம்ப குக்காகி எடுக்க மாட்டேன். அப்படியே முக்கால் கடலே எடுத்துருவேன். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிட்டு, சூப்பராக ரெடி ஆயிட்டு. கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சா நல்லா அந்த கொஞ்சம் தண்ணிலாம் வற்றிடும். அவ்வளோதான், சரியாயிரும்.